நண்பர்களே, உங்களுக்கு இந்த வயித்தெரிச்சல், பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க எப்படி ப்ரோ ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. அப்படியே இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா இந்த ப்ரோமோ பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு ரைட் இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிட்டு இந்த ப்ரோமோல சேதனை வந்து ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. அப்படியே உங்க வீட்டாளுங்கலாம் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு போனவங்க வீட்டாளுங்கலாம் ஏதாச்சும் முரண்பாடு சொல்லிருப்பாங்கல, யாரை பத்தி ஏதாச்சும் முரண்பாடு சொல்லிருப்பாங்க. அந்த முரண்பாடுல உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாவது கருத்து இருக்கு, இல்ல ப்ரோ இப்படி கேட்டிருக்கலாம், இல்ல சார் அதை கேட்டிருக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சும்மாவே நம்ம ஆட்கள் கருத்துக்களா போடுவாங்க. முக்கியமா ஒரு அக்காலாம் சாட்டர்டே சண்டே வந்துட்டா மட்டும் சூப்பரா போடுவாங்க நண்பர்களே. அந்த வகையில ஜாக்லின் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, விஜய் விஷால கேட்பாங்க நான் நினைச்சேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. விஜய் விஷால எதுக்கு எனக்கு புரியவே இல்லையே. விஜய் விஷால் போன வாரம் ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணானே இல்ல, போன வாரம் இல்ல அதுக்கு முந்தின வாரம் ஜாக்லின் ஆப்போசிட்ல ஏதாவது பண்ணாங்களா? இல்லையா, விஜய் விஷால் அப்படி எதுவும் ஜாக்லின் ஆப்போசிட்ல பெருசா நான் பண்ணி பார்க்கல. ஓ, செங்கலா டாஸ்க் கண்டுபிடிச்சேன். செங்கலா டாஸ்க்ல நம்ம கேப்டன் வந்து அன்சிதாக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஜாக்லின் ஆப்போசிட்ல கொஞ்சம் கத்திருப்பாப்ல. அது நான் கரெக்ட் தான். அது ஜாக்லின் யோசிக்கிற கரெக்டான விஷயம் தான். அது ரொம்ப தப்பு. அதை சாட்டர்டே சண்டே கூட போன வாரம் நம்ம சேதனை கேட்டிருப்பாப்ல. அது தப்பு தான். அது கரெக்டான கருத்து. அந்த வகையில நம்ம ஜாக்லின் கேட்கறது கரெக்ட் தான். பட் அதை கேட்டு ஆனா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள வந்த நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலா ரொம்ப நீட்டா ரொம்ப கரெக்டான क्वेश्चन கேட்டாங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா, கரெக்டான क्वेश्चन யாருமே கேட்கல. இப்ப எல்லாருமே வராங்க, பிக் பாஸ் மேல இருந்து சொல்லிருப்பாங்க போல கண்டிப்பா நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லி அனுப்புனனால மட்டுமே வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே கட்டாயத்தின் ஒரு காரணமால மட்டுமே தான் வீட்டுக்குள்ள ஒரு क्वेश्चन வச்சுட்டு போறாங்க. ஏன்னா இதுல ஒரு சில ஃபேமிலி நம்மளால கவனிக்க முடிஞ்சுச்சு. இப்ப முத்துக்குமரன் ஃபேமிலில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அம்மா எல்லாம் பிக் பாஸ் கேட்டாங்க, பிக் பாஸ் என்ன விட்டுருங்க, பிக் பாஸ் இதெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி, பிக் பாஸ் நான் எதுவும் சொல்ல, பிக் பாஸ் சொல்லி பிக் பாஸ் கேட்டாங்க. அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு ராணோ வீட்லயும் கேட்டாங்க நினைக்கிறேன். ராணோ வீட்ல கேட்டாங்களா, அருண் வீட்ல, அதான் ரெண்டு மூணு ஃபேமிலி கேட்டாங்க. ரெண்டு மூணு ஃபேமிலி வந்து பிக் பாஸ்டே கேட்டாங்க. அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வகையில ஒரு சில ஃபேமிலி தான் முரண்பாடுன்னு சொன்னேன் டக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில நம்ம ஜாக்லின்கான ஃபேமிலி எடுத்த அடுப்புல ஜெஃப்ரியை கேட்டிருப்பாங்க. எப்படி ஜெஃப்ரி தான் சொல்லியிருப்பாங்க. ஜெஃப்ரி முதுகு பின்னாடி பேசுறான், ஜாக்லின் பத்தி பின்னாடி பேசுறான்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலா விஜய் விஷால கேட்டிருக்கலாம். விஜய் விஷால் என்ன கத்தன விஷயங்கள், விஜய் விஷால் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்சிதாக்கு சப்போர்ட் வந்து எனக்கு ஆப்போசிட்ல நிறைய விஷயங்கள் பண்ணாரு, அதை தட்டி கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல எடுத்து பேசுறான்னு நினைக்கிறேன். அந்த இதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் பெருசா வேற எதுவுமே ஆப்போசிட் பண்ணல. அடுத்ததா யார சொல்றாங்கன்னா சௌந்தர்யாவை கேட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, வீட்டுக்குள்ள வந்த 12 பேரண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 10 பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே சௌந்தர்யாவை பார்த்து கியூட்டா இருக்க, நீ தான் எங்களோட ஏஞ்சல், உண்மையா இருக்க, நேர்மையா இருக்க, பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு போட்டு பாராட்டுகளை போட்டு தள்ளிட்டாங்க. அப்படி போட்டு தள்ளும் போதெல்லாம் ரெண்டு சைடு இருந்து புகையா வந்துச்சு நண்பர்களே. ஸ்கிரீன்ல கவனிச்சீங்கன்னு தெரியல, எனக்கு ஹாட் ஸ்டார்ல தெரிஞ்சு பயங்கர புகை. இந்த சைடு பார்த்தா மஞ்சரி உட்கார்ந்துருக்காங்க, அந்த சைடு பார்த்தா நம்ம ஜாக்லின் அக்கா உட்கார்ந்துருக்காங்க. போயுது. ஏன்னா புரியுதா, அவங்க ஒன்னு யோசிக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க தான் மிகப்பெரிய கேமர்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்க சௌந்தர்யா வந்து கேமரே இல்லைன்னு யோசிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா போட்டு பாராட்டி தள்ளிட்டாங்க. அந்த வகையில நான் வந்து என்னோட ஃபேமிலி வந்து சௌந்தர்யாவை தான் கேட்பாங்கன்னு நினைச்சேன், பட் கேட்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு சைடு பொறாமையா இருந்தாலும், ஆனா ஜாக்லின் சைடுல இருந்து ஜாக்லின் இதை எப்படி மீன் பண்ணி பேசுறாங்கன்னா, கடந்த 2 வாரங்களா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கொஞ்சம் சண்டையில தான் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். கடந்த 2 வாரங்களா நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்காங்க. சௌந்தர்யா ஜாக்லினை பத்தி பின்னாடி பேசுறது, ஜாக்லின் சௌந்தர்யா பத்தி பின்னாடி பேசுறது, ரெண்டு பேருமே மாத்தி பேசிட்டு தான் இருந்தாங்க. இதை நான் முன்னாடியே சொன்னல, இந்த ரெண்டு பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சு போச்சு. அது ஒட்டே ஒட்டாது. ஓகேவா, ஏன்னா இவங்களும் அவங்கள பத்தி பின்னாடி பேசுறாங்க, அவங்களும் இவங்கள பத்தி பின்னாடி பேசுறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஒட்டவே ஒட்டாது. இதுல அதிகமா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா நிறைய இடங்கள்ல ஜாக்லினை பத்தி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த செங்கலா டாஸ்க்ல எல்லாம் கவனிச்சுனா அந்த ஜாக்லினுக்கு வந்து கால் மாட்டி இருந்திருக்கும், கால் மாட்டி ஒரு மாதிரி உள்ள மாட்டி இருந்திருக்கும், மாட்டி ஒரு மாதிரி கேர்லாம் ஆயிருப்பாங்க, கேர் ஆகி கண்ணெல்லாம் மூடி இருக்கும். அந்த டைம்ல சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க, ஜாக்லினுக்கான கால் மாட்டதெல்லாம் எனக்கு நடிப்பு மாதிரி தெரியுது, கண்ணெல்லாம் சும்மா மூடுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்கல்ல. அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அதை நம்ம அந்த டைமே எடுத்து பேசியிருந்தோம். சௌந்தர்யா கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க கேம் எக்ஸ்போஸ் பண்றாங்க பேர்ல அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில ஜாக்லின் கேட்கறது கரெக்ட் தான். ஓகேவா, ஜாக்லின் வந்து கேட்கறது கரெக்ட் தான். ஏன்னா அந்த விஷயத்தை மஞ்சரியோட ஃபேமிலி எடுத்து உடைச்சிருப்பாங்க. அந்த விஷயம் ஜாக்லினுக்கு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. ஓகேவா, அந்த நடிச்சான்னு சொன்ன மேட்டர்லாம் ஜாக்லின் பெருசா தெரியாது. மஞ்சரி ஃபேமிலி உள்ள வந்தப்போ மஞ்சரியோட தங்கச்சி உள்ள வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா, அவங்க வந்து ஆக்சுவலா சௌந்தர்யா போட்டு எடுத்து உடைக்கும் போது இந்த விஷயத்தை உடைச்சிருப்பாங்க. யாரு, மஞ்சரியும் ஜாக்லின் வந்து நடிக்கிறதா நீங்க சொன்னீங்க, அன்சிதா நடிக்கலன்னு சொன்னீங்க, உண்மையாவே மஞ்சரியும் ஜாக்லினும் அடிபட்டு தான் கத்துனாங்க, அதை முத புரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் அப்புறமே ஜாக்லின் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, ஆஹா இவன் என்ன நமக்கு பின்னாடி நிறைய பேசுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்,
நல்லா ஒண்ணு தெரியுதுல ஜாக்லின், சௌந்தர்யா வந்து உங்களுக்கு பின்னாடி பேசுறாங்க அப்படிதான் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஏன் நீங்க திரும்ப திரும்ப அவங்ககிட்ட போய் ஒரு பாண்ட்ல கனெக்ட் ஆக ட்ரை பண்றீங்க? அதான் எனக்கு புரியல. அங்கதான் எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது. அவங்களுக்கு கைத்தட்டல் வருதுன்னா, இல்ல உங்களுக்கு ஓட்டுகள் வருதுன்னா, இல்ல வெளிய மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போய் ஜாயின் ஆகுறீங்களா? உண்மையாவே இந்த பாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த பாண்ட் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே இருக்குல, அந்த லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நம்ம ஜாக்லின் மஞ்சரிக்குலாம் பயங்கர கைத்தட்டல் வந்திருக்கும். அப்படி கைத்தட்டல் வந்தப்போ நம்ம மஞ்சரி ஜாக்லின் அவங்க பேர் என்ன முத்துக்குமரன் இவங்க 3 பேர் நின்னு பேசிட்டு இருப்பாங்களா, அப்படி பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கைத்தட்டல் வருதுன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஜாக்லின் என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு எப்படி கைத்தட்டல் வருதுன்னே தெரியல, அன்ஃபேரா இருக்கு, ஒண்ணுமே பண்ணாதால கைத்தட்டல் வருதுன்னு சொல்றாங்க. சோ இங்கே தெரிஞ்சிட்டு ஜாக்லினுக்கு வந்து சௌந்தர்யா சுத்தமா பிடிக்கல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சு போச்சு. சோ நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் டிஸ்டன்ஸ் வைக்க மாட்டீங்க, திரும்ப திரும்ப அவங்க கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க. அது என்னமோ தெரியல, ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அது என்ன கண்டென்ட் தெரியல. மொத்தத்துல அதை தள்ளி வச்சிரலாம், அப்படியே மொத்தத்துல அதை தள்ளி வச்சிரலாம். சௌந்தர்யா பத்தி சொல்றாங்க. அடுத்த ரயான் எந்திக்கிறாப்ல. ரயான் யார சொல்றாங்கன்னா, சார் என்ன ஜாக்லின சௌந்தர்யாவை இந்த 3 பேரை பத்தி ஏதாவது முரண்பாடு வைப்பாங்க நினைச்சேன் சார். ஆனா இங்க 3 பேரையும் விட்டுட்டு முத்துக்குமாரன் மஞ்சரி இவங்க 2 பேர் மேல முரண்பாடு வச்சாங்க சார். அது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கான ஃபேமிலி வச்சது கரெக்ட் தான். ரயானுக்கான ஃபேமிலி வச்சது கரெக்ட் தான். ஏன்னா ஃபேமிலி யோசிப்பாங்கல்ல, வெளிய இருந்து கவனிக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. என்னப்பா இது நம்ம பையன் இப்பதான் கஷ்டப்பட்டு இந்த நாமினேஷன் ஃபிபாஸை வாங்கியிருக்கான், அதுக்கு முன்னாடி வாங்கினதே தப்பு, அவன் வாங்கியிருக்கவே கூடாது, அவன் வந்து அதுக்கு டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசிட்டு இருக்காங்களே. கடைசியில கொடுத்த ஜாக்லின்மே அவங்க அப்படி சொல்லி சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்ணி ரிக்ரெட் பண்ணி, ஆமா நான் கொடுத்துருக்க கூடாது, அந்த நாமினேஷன் ஃபிபாஸ் என்கிட்ட தான் இருந்திருக்கும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நீங்க பின்னாடி பேசுனீங்கன்னு சொல்லி தான் நம்ம முத்துக்குமாரன் மஞ்சரியும் கூட்டு பேசிருப்பாங்க. அது என்னமோ கரெக்ட் தான், அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் ஃபீல் ஆகுது. பட் ரயான் எதை யோசிச்சு பேசுறாரு எனக்கு தெரியல. பட் ரயான் எதை யோசிச்சு பேசுறாப்ல. அடுத்ததா முத்துக்குமாரன் ஒன்னு சொல்றாப்ல, எனக்கு என்னமோ முத்துக்குமாரன் மாட்டிட்டாருன்னு தோணுது. ஏன்னா கடைசியா சேதனை பேசும் அப்படி ஒரு லிங்க் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு சொல்றேன், முத்துக்குமாரன் எந்திரிச்சு என்ன சொல்றாப்லன்னா, சார் ஒருத்தர் மட்டும் குறி வச்சு இல்லாம இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பத்தி பேசுவாங்க நான் நினைச்சேன் சார். இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பத்தி எல்லாருக்கான குறைகள் முரண்பாடுகளை சொல்லுவாங்க நினைச்சேன். பட் அப்படி சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. அதுல தான் டக்குன்னு சேதன ஒரு வார்த்தை விடுறாங்க, எல்லாரையும் பத்தி சொல்றது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்ல வராங்க. அதோட கட் பண்றாங்க. மேபி எனக்கு என்னமோ முத்துக்குமரன் அடுத்த ஏதோ கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் மாட்டிக்கிட்டாப்லன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு வந்த எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களுக்கான முரண்பாடு ஓரளவுக்கு கரெக்டாக தான் கேட்டாங்க. எதுவுமே தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா முரண்பாடு வைக்க ஆரம்பிச்சா எல்லாருமே வைக்கணுங்க. எல்லாருமே தப்புகள் பண்ண தான் செஞ்சிருப்பாங்க. எல்லாருமே தப்பு வச்சுக்கிட்டே போக வேண்டியதான். இருந்தாலும் அதில் வந்து செலக்டிவா ஒரு முரண்பாடு எடுத்து இந்த முரண்பாடு கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எல்லா ஃபேமிலியுமே ஒவ்வொரு முரண்பாடு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுனா சௌந்தர்யாக்கான ஃபேமிலி சௌந்தர்யாவே போட்டு பொழந்துட்டு போனாங்க. அதெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? இதில் சௌந்தர்யா இருந்துச்சு என்ன சொல்லுவாங்க? சௌந்தர்யா இருந்துச்சு என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? சார் எங்க ஃபேமிலி என்னையே போட்டு பொழந்துட்டாங்க சார் தான் சொல்லுவாங்க. முதல்ல அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே நம்ம ஃபேமிலி இவங்களை பத்தி கேட்பாங்க, நம்ம ஃபேமிலி அவங்ககிட்ட போய் தட்டி கேட்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அது நடக்கல அப்படிங்கிறத உண்மை. சொல்ல போனா இந்த ஃபேமிலி வீக் மாதிரியே இல்லைங்க, ஃப்ரீ டாஸ்க் மாதிரி இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் கவனிச்சுன்னா வீட்டுல 2-3 ஃபேமிலிலாம் வந்து அந்த ஃபேமிலி வச்சு டாஸ்க் வச்சு அது ஒரு மாதிரி நல்லா போகும், கலகலன்னு போகும். ஆனால் இந்த சீசன் மட்டும்தான் வாங்க உள்ள வாங்க கிளம்புங்க போங்க அப்படின்னு டப்புன்னு முடிச்சு விட்டாங்க. பார்க்கவே பெருசா இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இருந்தாலும் வர்ற ஃபேமிலிலாம் கியூட்னு சொல்றாங்க, வர்ற ஃபேமிலிலாம் ஏஞ்சல்னு சொல்றாங்க. மன வருத்தம் இருக்க தானே செய்யும். வீட்டுல அவ்வளவு உழைப்பு போடுற நபருக்கு கண்டிப்பா மன வருத்தம் இருக்க தான் செய்யும். போடுங்க, நீங்க வந்து எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற கூலி கிடைக்குங்க. இவ்வளவு உழைப்பு போடுறீங்கன்னா ரன்னர் பார்க்க போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. வேற என்ன போட்டு பெருசா பேசிக்கிட்டு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வின்னரோட இந்த சீசன் ரன்னருக்கு தான் அதிக போட்டி இருக்கும் போல. சோ பார்க்கலாம்.